சென்னையில் பனை வாழ்வியலை வெளிப்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தியுள்ள புகைப்படங்களை மக்கள் வியப்புடன் பார்வையிட்டு வருகின்றனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள லலித் கலா அகாடமியில் பீப்புள்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் கலெக்டிவ் நிறுவனம் ககோஸ் ஆவணப்படத்தின் ஒளிப்பதிவருமான பழனிக்குமார் ஏற்பாட்டில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பழனிக்குமாரால் பயிற்றுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் எடுத்த புகைப்படங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. பனையரிகள், உப்பள தொழிலாளர்கள், கரிமூட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் புகைப்படங்களை சென்னை மக்கள் வியப்புடன் பார்வையிட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாட்களும் படையேறி காலங்காலமாக தொடர்ந்து நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டே வந்துட்டே இருக்காங்க அரசாங்கத்தால். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே அவங்க அது என்ன மாதிரியான சூழல் அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க என்ன மாதிரி எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு தண்ணிக்காய் இவ்வளோ தூரம் நடந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 6 மாதம் தான் அந்த இந்த பதனி சம்மந்தமான கருப்படி சம்மந்தமான வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேல மரங்கள் சம்மந்தமான வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் குழிவான சம்மந்தமாக இருக்கும். இது எல்லாமே அவங்க பசங்க அதை அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பனைத்தொழில் சூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோடய பெரியப்பா அப்புறம் பெரியம்மா பனைத்தொழில் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் நொங்கு குடிக்க போவேன், அப்புறம் பதனி குடிக்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இவங்களோட தொழிலை பற்றி அவ்வளோவா தெரியாது. இப்போ நாங்கள் அவங்களோடய சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதில் என்னென்ன நஷ்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியுது. வம்சமாக எங்கள் சித்தப்பா ஃபேமிலி பனைத்தொழில் தான் பண்ணாங்க. அதோட அவங்கள பற்றி 1 இயராக டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அந்த பனையை 3 நேரம் பனை செய்வாங்க. காலையில் பனை, மதிய பனை, இரவு பனைன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் சும்மா அதிகமாக வெக்கம் இருக்கும். அப்போ இந்த மதிய டயத்துலலாம் பனைக்கு போகும்போது ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த சொரப்பான பனையில் அவ்வளோ தூரம் 40 அடி உயரம் இருக்கும் ஒரு பனை மட்டுமே. அந்த பனையில் ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம். அதை அந்த குடிசைக்கில் வச்சு காய்க்கும் போது வெளியே இருக்கிற வெக்கையோட அந்த குடிசைக்கில் அதிகமாக வெக்கம் இருக்கும். அப்படின்னாலும் அவங்களோட தொழில் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த வெக்கையில் கஷ்டப்பட்டு அவங்க காய்ச்சி எடுப்பாங்க. கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய இந்த புகைப்பட கண்காட்சி வரும் 16ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியின் ஒரு பகுதியாக பனைவேர்களின் கதைகள் என்ற தலைப்பில் பனையேறிகளின் வாழ்வியல், அவர்கள் மீதான அடக்குமுறைகள் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. எந்த ஊருக்கும் சங்க இலக்கியம்னு ஒன்று இல்லை. சங்க இலக்கியத்தில் கல்லை குடிக்கலாம். மன்னன் கல்லை குடிச்சு அவைக்கு கல் கொடுக்குறான், ஊர் மக்களுக்கு கல் கொடுத்துருக்கான். ஊர் மக்களுக்கு கல் குடிக்கிறது அனுமதிச்சிருக்காங்க. போருக்கு போயிட்டு வெற்றி கொண்டாட்டத்தில் கல் குடிச்சிருக்காங்க. நம்ம பண்ணது சரியா தப்பா? இப்போ கல்லை தடை பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு, கலப்படம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பண்ணது சரியா தப்பா? இந்த மாதிரி விஷயங்கள் காட்சிப்படுத்தும் போது மட்டும்தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலை வடிவில் அவங்களோட வழிகளை காட்சிப்படுத்தும் போது மட்டும்தான் இது அடுத்த கட்டத்துக்கு நகரும். லைசன்ஸ் பெற்ற கல் இறக்குபவர், லைசன்ஸ் பெற்ற பனையேறினா அது நான் தான். அது இதிலெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வந்திருந்தது. அது எனக்கானது கிடையாது. தமிழ்நாட்டில் கல் தடை இருக்குதுன்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அது தாண்டி நீங்கள் வேலை செய்ய முடியும். கல் நம்மளது உணவு மட்டும்தான், அது போதைப் பொருள் கிடையாதுன்றதை வலியுறுத்துறதுக்காகவும் அதுக்காக செய்யப்பட்டது தான். அது கடைசியில் அது ஒரு தனிநபர் ஒரு பாராட்டுதலாக நடந்து போச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி கல்லை எங்களுடைய உணவு, எங்களுடைய உரிமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் அந்த லைசன்ஸை எடுத்து இப்போ என்ன சொல்கிறது, அரசுக்கிட்டையும் காவல்துறையிட்டையும் சொல்லி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. அதில் ஒரு முயற்சி தான் அது. அதாவது பனை சார்ந்து நம்ம நிறைய உணவுகள் நம்ம பழக்கத்தில் இருக்குது, ஆனால் நிறைய பேசப்படுறது இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனம். நான் ரொம்ப அடிப்படையில் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்களில் முன்னாடியே சொன்ன மாதிரி பனங்கிழங்கு அந்த சீசனுக்கு வரும்போது நிறையா பனங்கிழங்கு பயன்படுத்தும். கிழங்கு சும்மா அவிச்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதை தாண்டி தென் மாவட்டங்களில் போனோன்னா, அந்த திருநெல்வேலி பக்கம் போனோன்னா, திருச்செந்தூர் பக்கம் போனோன்னா இந்த ஓலைக்கொழுக்கட்டை கிடைக்கும். பனை ஓலையில் அரிசி வச்சு ஓலைக்கொழுக்கட்டையாக கிடைக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பனை சார்ந்து நம்ம நிறையா கொண்டு வந்தாலும் ரொம்ப வீரியமாக அதுக்கு ஒரு அதாவது நம்ம இது என்னோடது அப்படின்னு ஒரு ஓனர்ஷிப்போடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். மண்ண கடையில் அது ஒரு பேச்சு பொருளாகிறது.